அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியாவில் மிக முக்கியமான சில கொஸ்டின்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி கொடுத்துருக்கோம், அதற்கு கீழே அந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ புது வடிவில் இந்த போட்டித் தேர்வுகளுக்காகவே இதை வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கவனமாக படிங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேள்வி பாருங்கள். ஆங்கிலேயர்கள், ஏன்னா வந்து மாடர்ன் இந்தியா அப்படின்னாவே ஐரோப்பியர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க ஐரோப்பியர்கள் தான், அதாவது ஆங்கிலேயர்கள் தான், சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மாடர்ன் இந்தியா எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் தான் ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ கேள்வி பாருங்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்த்தகம் செய்ய வந்து ஆண்டுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இதுதான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட இமேஜ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் கிழக்கிந்திய கம்பெனி வந்து இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதலாம் எலிசபெத் பாருங்கள், பக்காவாக நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். கிழக்கிந்திய கம்பெனி 1600 டிசம்பர் 31 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது வர்த்தகம் செய்வதற்காக, இந்தியாவில் வந்து வர்த்தகம் செய்வதற்காக பிரிட்டிஷ் மன்னர் முதலாம் எலிசபெத், ஓகேங்களா? முதலாம் எலிசபெத் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா முதலாம் எலிசபெத்தா ரெண்டாம் எலிசபெத்தான்னு வந்து ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1600 டிசம்பர் 31 முதலாம் எலிசபெத் அவங்க தான் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த ராயல் சாசனம்னா அதுதான் பர்மிஷன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் வாணிகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ராயல் சாசனம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வராங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே 1600 டிசம்பர் 31 கிழக்கிந்திய கம்பெனியாக வராங்க வர்த்தகம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து வர்த்தகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து ஒரு நிறுவுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1608 சூரத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வணிகத்தளத்தை வந்து நிறுவுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்த்தகம் செய்ய வந்த ஆண்டுனா 1600 டிசம்பர் 31 வராங்க, ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இது பாருங்கள், சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஒரு வர்த்தகர்கள் தரை 1608, ஓகேங்களா? நிறுவனத்தின் தொடக்கம் பாருங்கள் 1600 கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள் முக்கிய நிகழ்வு வந்து அதாவது கிழக்கிந்திய கம்பெனி என்பது ஒரு வர்த்தக நோக்கத்திற்காக வந்தது. ஸோ அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்திய மன்னர்களிடையே இருந்த அந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு 40 பேர் வந்து வருவாங்க. ராபர்ட் கிளைவ் ஒரு கிளர்க்காக வருவார். ஸோ அந்த மாதிரி வந்து வந்தவங்க இந்த 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போர், அந்த முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரன் வந்து ஆட்சியை வந்து உறுதிப்படுத்துவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு எப்போ உள்ளே வராங்கன்னா 1600 டிசம்பர் 31, சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டுன்னு சொல்கிறாங்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எல்லாருக்கும் தெரியும், 1757. ஸோ இதுதான் வந்து பிளாசி போருடைய இமேஜ், ஓகேங்களா? முன்னே வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட இமேஜ் பார்த்தோம். இது வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 நடக்கும். ரொம்ப முக்கியமான போர். அதாவது மாடர்ன் இந்தியா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும், சரிங்களா? ஸோ இருட்டறை தேர் சம்பவம்னு சொல்லுவாங்க. 126 பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருட்டரில் ஒரு 2 அறையில் வந்து அடைச்சி கொண்டுருவாங்க. அதுதான் வந்து பிளாசி போர், இருட்டறை தேர் சம்பவம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி அந்த இமேஜ். இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாசி போர் வந்து வடகிழக்கு இந்தியாவில் மெயின் ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட் ஜூன் 23, 1757, ஓகேங்களா? ஜூன் 23, 1757 தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், வங்காளத்தோட நவாப் சிராஜ் உத்தலலா, வங்காளத்தோட நவாப் சிராஜ் உத்தலலா மற்றும் கிழக்கிந்திய கம்பெனி, ஓகேங்களா? அப்போ பிளாசி போர் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா 1757 ஜூன் 23 வங்காளத்தோட நவாப் சிராஜ் உத்தலலாவுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே வந்து ஒரு நடைபெற்ற போர் இது, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து வின் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வெற்றி தான் வந்து முதலாக
பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி தோன்றியது முதல் படியாக கருதப்படுகிறது. ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா பிளாசி போர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து வங்காளத்து நவாப் சிராஜுத்தௌலா இருப்பார். அவனுடைய மருமகன் மீர் ஜாபர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த கிளர்க்கு ராபர்ட் கிளைவ், அப்போ அவர் தான் வந்து போர் வீரராக இருப்பார். அவர்கிட்ட ஒரு ஒரு மறைமுக ஒப்பந்தத்தை வந்து வச்சுருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பிளாசி போரில் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பிளாசி போர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி தோன்றியதன் முதல் படியாக கருதப்படுகிறது. ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், பக்சார் போர் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பக்சார் போர். ஸோ இந்த இந்தியாவில் நடைபெற்ற 2 போர்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்று பிளாசி போர், 2வது பக்சார் போர். ஓகேங்களா? பாருங்கள், பிளாசி 2வது கேள்வி பாருங்கள். 3வது கேள்வி, பிளாசி போரில் ஆங்கிலேயர்களை வழிநடத்தியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? இவர் தான் ராபர்ட் கிளைவ். பார்த்துக்கங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பார்த்தீங்களா? இவர் தான் ராபர்ட் கிளைவ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கிளர்க்காக உள்ள வருவார். கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு கிளர்க்காக வருவார். அவருடைய ஆற்றலும் அவருடைய திறமையும் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரராக மாற்றும். அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அந்த அந்த பொறுப்பையே வந்து அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. ஸோ அப்போ வந்து பிளாசி போர் அப்போ வந்து இவர் தான் வந்து வழி நடத்துவார், ராபர்ட் கிளைவ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பக்சார் போர். 1764 நடக்கும் பக்சார் போர். ஸோ பிளாசி போர், அது தொடர்ந்து பக்சார் போர் 1764. பிளாசி போரில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரன் வின் பண்ணுவான். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி தோன்றிய முதல் படியாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? ஆனால் பக்சார் போரில் வெற்றி பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, முதலாக ஒரு வர்த்தகத்தை வந்து அமைச்சிருவாங்க. இதுதான் பேட்டில் ஆஃப் பக்சார். ஓகே, பேட்டில் ஆஃப் பக்சார் இதுதான். இது பாருங்கள், பக்சார் சண்டை அல்லது பக்சார் போர் 1764 பக்சாரில் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. ஓகேவா? பக்சார் என்பது பீகாரில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. எல்லாமே பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. மாடர்ன் இந்தியா ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸாமுக்கும். இப்போ அடுத்து வர சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அடுத்து வர பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், வாட் எவர் இட் மே பி, எல்லா எக்ஸாமுக்கும் மாடர்ன் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ பக்சார் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், பக்சார் போர் யாருக்கு நடக்குது முக்கியமானா சர் ஹெக்டர் மன்ரோ. ஓகேங்களா? ஓகே, சர் ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. ஓகேங்களா? முக்கியமானது. முன்னாடி பிளாசி போர் பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் வருவார். இங்கே வந்து மன்ரோ வராரு, சர் ஹெக்டர் மன்ரோ வராரு. இதில் நமக்கு ஆப்போசிட் இந்தியாக்காரன் பார்த்திங்கன்னா முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம், அயோத்தி நவாப், வங்காள நவாப் ஆகியோருடைய கூட்டன். ஓகேங்களா? ஆகியோருடைய கூட்டணி படைகள். ஓகேவா? ஆகியோருடைய கூட்டணி படைகளை வந்து யார் இவங்க வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவான். சரிங்களா? பாருங்கள், ஸோ பக்சார் போர் யாருக்கு நடக்குது அப்படின்னா 1764 பக்சாரில், பீகாரில் இருக்கிற பக்சாரில் ஹெக்டோ மன்ரோ, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து மன்ரோ தான் தலைவர். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு 2ஆம் ஷா ஆலம், அதே போல் அயோத்தி நவாப், வங்காள நவாப், இங்கே 3 பேரும் சேர்ந்து பக்சார் போரை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து போரிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி அங்கே மீர் ஜாபர் இது பண்ணாரோ இங்கே மீர் காசிம் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து பக்சார் போர்லேயும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி பெற்றுவிடுவார்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கிழக்கிந்திய நிறுவனம் பலம் பொருந்திய ஆதிக்க சக்தியாக உருவெற்றது. ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பிளாசி போர் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரன் கால்ன்றதுக்கு ஒரு ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. ஆனால் பக்சார் போர் பார்த்திங்கன்னா அவனுடைய முக்கியமான ஒரு சக்தியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்சார் போரில் செயல்படுவாங்க. சரிங்களா? பாருங்கள், 1757 நடைபெற்ற பிளாசி சண்டையில் வெற்றியடைந்த கிழக்கிந்திய நிறுவனம் வங்காளத்தில் குறிப்பிட்ட மாறியது. ஓகேவா? பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட தொடங்கியது. ஓகே, பாருங்கள், நவாப் மீர் காசிமை தங்கள் கைப்பாவையாக முயன்றனர். ஓகேங்களா? ஆனால் மீர் காசிம் அவர்கள் கம்பெனி அதிகாரிகளின் கட்டளைகளை மீறி சுதந்திரமாக செயல்பட தொடங்கினார். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பிளாசி போர் 1757 வந்து நடக்கும். பாருங்கள், பிளாசி போர் வந்து 1757 மேற்கு வங்காளத்தின் பிளாசி பாகிரதி ஆற்றின் கிழக்கே நடைபெற்றது. முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸுங்க, பார்த்துக்கோங்க. பிளாசி போர் வந்து 1757 மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்காலோட பிளாசி பாகிரதி ஆற்றின் கிழக்கே நடைபெற்றது. சரிங்களா? இங்கே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், கடைசி வங்காள நவாப் வந்து சிராஜுத்தௌலா, ராபர்ட் கிளைவ், அது முன்னாடி பார்த்தோம்.
இப்போ பிளாசி போர் வந்து ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜ் உத்தரலாவுக்கும் இடையே நடைபெறுது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா பாருங்கள், ஜூன் 1756 ஓகே, ஜூன் 1756 பாருங்கள், சிராஜ் என்ன பண்ணுறாரு, கல்கத்தாவுக்கு சென்று வில்லியம் கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு. ஓகேங்களா? 1756 ஜூனில் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 146 பிரிட்டிஷ் கைதிகள், அவர்கள் 146 பிரிட்டிஷ் கைதிகளை கல்கத்தாவில் ஒரு சிறிய குகையில் சிறை வைத்தார். அவர்களில் 123 பேர் மூச்சு திணறி இருந்தார். இது கல்கத்தாவின் கருப்பு துளை என்று பிரபலமாக அறியப்படுகிறது. ஓகேங்களா? இருட்டறை துயர் சம்பவம்னு சொல்லுவாங்க. 123 பேர். ஸோ 1756 ஜூன் 23. ஓகேங்களா? 1756 ஜூன் 23 146 பேரில் 123 பேர் என்ன பண்ணுவாங்க, செத்துருவாங்க. ஸோ இது கல்கத்தாவின் இருட்டறை துயர் சம்பவம்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்துக்காக தான் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார், இந்த சிராஜ் உத்தரலா மேலே போர் தொடுப்பார். அதுதான் பிளாசி போராக மாறும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் உத்தரலாவுடைய படைத்தளபதி மீர் ஜாபர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், நவாபின் தோல்விக்கு மீர் ஜாபர் உதவினார். ஓகேவா? மீர் ஜாபர் தான் வந்து சிராஜ் உத்தரலாவுடைய படைத்தளபதி. ஆக்சுவலி மீர் ஜாபர் கூடிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரவே வந்து கொலை பண்ணிடுவாங்க, மகனே கொலை பண்ணிடுவாங்க. பாருங்கள், மீர் ஜாபரின் மகன் மீரான் அவரை கொலை செய்தார். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிளாசி போரில் மீர் ஜாபர் வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் உத்தரலாவுக்கு வந்து இது பண்ணுவார், அதாவது துரோகம் பண்ணுவார். ஸோ அதே போல் பக்சார் போரில் மீர் காசிம் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது துரோகம் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. தயவுசெய்து நீங்கள் பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், முன்னே சொன்னோம் பக்சார் போர் மன்ரோவுக்கும் முகல 3 பேர், அதாவது அங்கே வந்து ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜ் உத்தரலாவுக்கும், இங்கே வந்து மன்ரோவுக்கும் முகலாய பேரரசு 2ஆம் ஷா ஆலம், அயோத்தி நவாப், வங்காள நவாப், இவங்க 3 பேருக்கும் சேர்ந்து தான் இந்த பக்சார் போர் நடக்குது. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீர் காசிம், அங்கே மீர் ஜாபர், இங்கே மீர் காசிம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சண்டை போடுவாங்க. இதில் வந்து பிரிட்டிஷ்காரன் வின் பண்ணிடுவாங்க. அக்டோபர் 23, 1764 கங்கை ஆற்று கரையில் பக்சார் என்னும் இடத்தில் சந்தித்தன. ஓகேவா? அக்டோபர் 23, 1764 ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே தான் பக்சார் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 23, 1764 கங்கை ஆற்றுக்கரையில் பக்சார் என்ற இடத்துல பீகாரில் இருக்குது. பிளாசி போர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்னென்னா இந்திய ஆட்சியாளர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் அவரது படைகள் சரிவர ஒருங்கிணைக்கப்படவில்லை. சுமார் 7000 பேர் அடங்கிய கிழக்கிந்திய கம்பெனி படை 40,000 பேர் கொண்ட இந்திய படையை எளிதில் தோற்கடித்தது. ஓகேங்களா? எவ்வளோ பாருங்கள் மோசமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்களா? சே, நம்மக்கிட்ட 40,000 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நாம் தோற்றுருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஒற்றுமையின்மையால் தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ மீர் ஜாபர் என்ன பண்ணுவார், மீர் காசிம் வந்து தப்பி ஓடி தற்கொலை செய்து கொண்டார்னு ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பேர் வழியே கிடையாது. 3 பேர் யார், இன்னும் பார்த்தோம் இல்லையா, 3 பேர். இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 2ஆம் ஷா ஆலம், அயோத்தி நவாப், வங்காள நவாப், இந்த 3 பேர் சேர்ந்து அலகாபாத் உடன்படிக்கையை கையெழுத்திட்டுருவாங்க. இதுதான் அலகாபாத் ஒப்பந்தம். ஸோ அலகாபாத் ஒப்பந்தம் யாராருக்கு இடையில் நடைபெறுதுன்னா பிரிட்டிஷ்காரர் மேஜர் மன்ரோ, அதே போல் இவங்க 3 பேர் ஷா ஆலம், நவாப் இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து போடுவாங்க. என்னைக்கு நடக்குதுன்னா ஆகஸ்ட் 12, 1765. ரொம்ப முக்கியமானது. அலகாபாத் ஒப்பந்தம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்பான். ஸோ 1765 ஆகஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 12 நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், வங்காளம், பீகார், ஒடிசா உள்ளிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது. ஓகே? ஸோ வெறுமனே வியாபாரம் பண்ணுற நிலைமை மாறி என்னாச்சு, நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமையை வந்து வாங்குச்சு. வங்காளம், பீகார், ஒடிசா, பிபிஓன்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம், பிபிஓ. இதுதான் பெங்கால், பீகார், ஒடிசா. சும்மா இல்லைனா விட சும்மா ஒரு ஷார்ட்கட் உங்களுக்காக. ஓகேவா? பாப்னு சொல்லுவோம். சரிங்களா? பாப் அல்லது பிபிஓ எப்படின்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பெங்கால், பீகார், ஒடிசா இந்த 3 பகுதியில் தான் இந்த அலகாபாத் ஒப்பந்தத்தின் முடிவில் பார்த்திங்கன்னா வரி வசூலிக்கும் உரிமை வந்து டைரெக்டாக பெறுவாங்க. அதனால தான் பிளாசி போர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலொன்ற வழிவகுத்தது. உண்மையான நிர்வாகம் பக்சார் போரின் முடிவில் கைப்பற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மீர் காசிம், சிராஜ் உத்தரலா, ஷா ஆலிம் கூட்டணி போரிட்டு இருந்த போரில் பக்சார் போர் முன்னே பார்த்தோம். 1764 அக்டோபர் 23, 1764 அக்டோபர்
23. ஓகேங்களா. ஸோ மிர் காசிம் இந்த 3 பேரும் சேர்ந்து போட்டிடுவாங்க பக்சார் போரில். அடுத்து பாருங்கள் நிலையான நிலவரி திட்டம். நிலையான நிலவரி திட்டம் எல்லாருக்கும் தெரியும், காரன்வாலிஸ் பிரபு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவரவாயை அறிமுகப்படுத்துவார். ஓகேங்களா. நிலையான நிலவரி திட்டம். அப்போ இங்கே நம்ம என்ன ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னா அப்போ நிலவரினா என்னென்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுதான் இப்போ கொஷின் வந்து நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? அப்போ காரன்வாலிஸ் ஆன்சர். பட் இது கூடுதல் கீ பாயிண்ட்ஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நிலவருவாயை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. ஓகேங்களா. சர் தாமஸ் மன்றோ தான் ஃபஸ்ட்டு நில வருவாய் முறையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவார். ஓகே. 1820 சென்னையில் வந்து ஆளுநராக இருக்கும்போது இதை வந்து அமல்படுத்துகிறாரு. சரிங்களா. அப்போ நில வருவாய் முறையை பண்ணது சர் தாமஸ் மன்றோ. ஓகேவா. இந்த சர் தாமஸ் மன்றோ சில தான் நம்ம தர்மபுரியில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தர்மபுரியில் ஔவையார் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த ஒரு தூண் மாதிரி இருக்கும், பால் டிப்போ, அங்கே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சர் தாமஸ் மன்றோ தர்மபுரிலையும் வந்து அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதியமான் ஔவையார் காலத்தில் இருந்ததாக வரலாறு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நிலையான நிலவரி திட்டம் 1793 அப்போ தான் கொண்டு வராங்க. இது வந்து கொண்டு வந்தது வங்காளத்தில் வந்து நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபு தான் வந்து அறிமுகம் பண்ணுறாரு. 1793 காரன்வாலிஸ் பிரபு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. சரிங்களா. ஸோ பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலையான நிலவரி என்பது நிலப்பிரபுகளுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையான ஒப்பந்தம். இதுதான் வந்து என்னது நிலையான நிலவரி. அப்போ நிலவரி அப்படின்னா பிரிட்டிஷ்காரருக்கும் இங்கே நிலப்பிரபுகள் நிலம் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இடையே அந்த வருவாய் செலுத்துகிறாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலையான நிலவரி திட்டம். ஓகே. ஸோ இது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, முதலில் வங்காளத்திலும் பின்னர் பீகாரிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. வங்காளத்திலையும் பீகார்லையும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்லேயும் வாரணாசிலையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஜமீன்தாரி முறை என்றும் அழைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ் இதுதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எதுனா, அதாவது முதலில் வங்காளத்திலும் பீகாரிலும், வங்காளம் பீகார், அடுத்து வந்து மெட்ராஸ் வாரணாசி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ முதலில் வங்காளத்திலும், வங்காளம் பீகார்லேயும், அதுக்கப்புறம் மெட்ராஸ்லேயும் வாரணாசிலையும். சரிங்களா. அதுக்கு ஜமீன்தாரி முறைன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ என்ன கேள்வி, நிலையான நிலவரி திட்டம் யார் கொண்டு வராங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. எப்போ கொண்டு வராங்க? 1793 கொண்டு வருவார். சரிங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு நிலவருவாய் முறையை கொண்டு வந்தது 1820 யார்? சர் தாமஸ் மன்றோ கொண்டு வந்திருப்பார். சரிங்களா. ஸோ 1793 வங்காளத்தில் நிலையான நிலவரி வந்து கொண்டு வருவார். ஓகே. அடுத்து பாருங்கள், இரட்டை ஆட்சி நடைமுறைப்படுத்துது. இரட்டை ஆட்சினா என்னென்னு கேட்குறாங்க. இரட்டை ஆட்சி நடைமுறைப்படுத்தியது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கிளைவ், ராபர்ட் கிளைவ் தான் இரட்டை ஆட்சி. ஓகேவா. மத்திய அரசு மாநில அரசு பிற்கலி அந்த மாதிரி டியூவல் சிஸ்டம் சொல்லுவாங்க. பாருங்கள், இரட்டை ஆட்சினா டியூவல் சிஸ்டம் கவர்மெண்ட். ஓகேவா. இதுதான் இரட்டை ஆட்சி முறை. ஓகே. ஸோ ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்து பாருங்கள், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் குறிப்பாக வங்காளத்தில் 1765 கிளைவால் நிர்வாக முறையாகும். இதில் பாருங்கள், உங்கள் முக்கியமான இரட்டை ஆட்சி அப்படின்னா பாருங்கள், வங்காளத்தில் இரட்டை ஆட்சி 1765 கொண்டு வராது. யார்? ராபர்ட் கிளைவ் கொண்டு வருவார். 1765 வங்காளத்தில் ராபர்ட் கிளைவ் வந்து கொண்டு வருவார். சரிங்களா. ஸோ எப்படின்னா பிளாசி போருக்கு பின்னாடி 1757 1765 அதிகாரபூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது பிளாசி போருக்கு பிறகு 1765 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே. ராபர்ட் கிளைவ் தான் கொண்டு வராது. 1765 நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அப்போ இரட்டை ஆட்சி அப்படின்னா என்னன்னா பாருங்கள், இராணுவம் மற்றும் வெளியுறவு. அப்போ முக்கியமான அதிகாரம் எல்லாமே கம்பெனி கிட்ட இருக்கும். ஓகேவா. முக்கியமான அதிகாரம் கம்பெனி கிட்ட இருக்கும். சரிங்களா. ஸோ பெயரளவு அதிகாரம் எங்கே இருக்கும்? பெயரளவு அதிகாரம் பாருங்கள், நவாப். வருவாய் வசூல் மற்றும் உள்ளூர் நிர்வாகம். அதிகாரம் இல்லாத பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நவாப் கிட்ட இருக்கும். சரிங்களா. ஓகே. அப்போ உண்மையான அதிகாரம் இராணுவம் வெளியுறவுலாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனி கிட்ட இருக்கும், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிட்ட இருக்கும். நார்மலான அதிகாரம் வருவாய் வசூல் பண்ணுறது, உள்ளூர் நிர்வாகம்லாம் வந்து இந்திய நாட்களுக்கு. இதுதான் இரட்டை ஆட்சி முறை. ஓகேவா. அப்போ இரட்டை ஆட்சி முறை ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் கொண்டு வராது. 1765 கொண்டு வராது. சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க அதை. அடுத்து பாருங்கள், ஸோ இந்த இரட்டையாட்சி பற்றி சம்மந்தமாக பார்க்கும்போது இதில் இன்னும் முக்கியமானது, இந்திய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919
மாகாணங்களில் டையார்கி இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்துது. ஓகேவா, மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது டையார்கி சிஸ்டம். 19 முன்னே சொன்னால் 19 2 19 இரட்டையாட்சி டையார்கி சிஸ்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது அதே போல் 1935 மாகாணங்களில் நீக்கப்பட்டு மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, அப்போ 1919 இரட்டையாட்சி முறை உருவாக்கப்படுது. 1935 அந்த இரட்டையாட்சி முறை நீக்கப்பட்டு மாகாண சுயாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, இது என்னென்னா இரட்டையாட்சி முறைனா ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் ஒருத்தரட்டக்கும் பாருங்கள். இரட்டையாட்சி என்பது அதிகாரத்தை பிரித்து ஒரு தரப்பு அதிகாரத்தை கையாள்வது, மற்றொரு தரப்பு பொறுப்பை ஏற்பது, அதாவது அதிகாரம் இல்லாத ஒரு பொறுப்பை ஏற்பது, அதுதான் இரட்டையாட்சி முறை, டையார்கி சிஸ்டம். ஓகேங்களா, புரியுதுங்களா? முக்கியமான கேள்விங்க, தயவுசெய்து பக்காவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபாதர் ஆஃப் ரைத்துவாரி முறை. ரைத்துவாரி முறையின் தந்தை யார்? சர் தாமஸ் மன்றோ. இவர் தான் சர் தாமஸ் மன்றோ. பார்த்துக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காருன்னு பாருங்கள், சர் தாமஸ் மன்றோ. ஓகே, அப்போ ரைத்துவாரி முறையின் தந்தை சர் தாமஸ் மன்றோ. ஸோ ரைத்துவாரி முறைனா என்னென்னு பார்க்கலாம். கீ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அப்போ ரைத்துவாரி முறை என்பது பிரிட்டிஷ் இந்தியாவில் தென்னிந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிலவரி வசூல் முறை. ஓகேங்களா, தென்னிந்தியாவது இது நிலத்தை உழுது பயிரிடும் ரயத்திடமிருந்து பிரிட்டிஷ் அரசு நேரடியாக வரி வசூலித்து இடைத்தரகர்கள் இல்லாமல், ஓகேவா, தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முறையில் அரசுக்கும் விவசாயிக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருந்தது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள். அப்போ ரயத்து அப்படின்னா என்னது? ரயத்துன்னா விவசாயிகள்னு அர்த்தம். பாருங்கள், ரயத்துன்னா உழவர்னு அர்த்தம். ரயத்துன்னா யார்? உழவர்கள்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ ரயத்துன்னா உழவர்கள். அப்போ ரைத்துவாரி முறை யார் கொண்டு வராங்கன்னா சர் தாமஸ் மன்றோ. முன்னாடி சொன்னோம் இல்லையா, தென்னிந்தியாவில் தான் வராரு. இந்த தர்மபுரிலையும் அவர் இருந்ததாக வரலாறு சொல்லுது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இடைத்தரகர்களை வந்து ஒழிக்கிறது. ஓகேவா, அப்போ தாமஸ் மன்றோ 1820. ஓகேங்களா, அப்போ ரைத்துவாரி முறை 1820 வந்து உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ உருவாக்கின அந்த ரைத்துவாரி முறை, சரிங்களா, அப்போ அரசுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு. ஓகேவா, எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் என்ன பண்ணலாம், நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இரட்டையாட்சி முறை, சாரி ரைத்துவாரி முறை. சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா நேரடி வசூல். ஓகேவா, அரசு நேரடியாக விவசாயிகள் வரி வசூலித்தது. ஜமீன்தார் போன்ற இடைத்தரகர்கள் இல்லை. இதில் முக்கியமான பாயிண்ட்டு. அதே போல் உழவரே உரிமையாளர். ஓகேங்களா, வரி செலுத்தும் காலம் வரை அவர் நிலத்தை வைத்திருக்கலாம். அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சர் தாமஸ் மன்றோ தான் என்ன பண்ணுறாரு, அதை வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஓகேங்களா, ரைத்துவாரி முறையை, ரைத்துன்னா உழவர்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இது மாதிரி வந்து மொத்தம் 3 இருக்குது. ஒன்று ரைத்துவாரி முறை, இன்னொன்று ஜமீன்தாரி முறை, இன்னொன்று மகள்வாரி முறை. இதெல்லாம் நம்ம பின்னாடி அப்கமிங்கில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இந்த ரைத்துவாரி முறை பாருங்கள், மெட்ராஸு, பம்பாய் மாகாணங்கள் மற்றும் அஸ்ஸாம், கூர்க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை பண்ணியிருக்காங்க. கேள்வி கேட்பாங்க, ரைத்துவாரி முறைனா என்ன, யார் வந்து உருவாக்கினது, அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னா மெட்ராஸு, பம்பாய், ஓகேங்களா, மற்றும் அஸ்ஸாம், கூர்க் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைத்துவாரி முறையை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் மகள்வாரி முறை. இன்னும் ரைத்துவாரி முறை சர் தாமஸ் மன்றோ. இது மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா, மகள்வாரி முறைனா வில்லியம் பெண்டிங். இவர் தான் வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கவர்னர் வில்லியம் பெண்டிங். உடன்கட்டை ஏறுதலை ஒழிப்பார். ஸோ த கிரேட் பர்சன். ஓகேங்களா, அது வில்லியம் பெண்டிங். அடுத்து பாருங்கள், மகள்வாரி என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மகள்வாரி என்பது ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நில வருவாய். இது வந்து ஒன் ஆஃப் த நில வருவாய் திட்டம். ஓகேங்களா, அப்போ ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய 3, அதாவது ரைத்துவாரி முறை, மகள்வாரி முறை அண்ட் தென் என்னது ரைத்துவாரி முறை, மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறை. இது 3 ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட நில வருவாய் முறைகள். ஓகேங்களா, ஸோ இந்த 3 முக்கிய நிலங்களில் இதுவும் ஒன்று. மகள் என்ற இந்தி சொல், மகள் என்ற இந்தி சொல்லின் பொருள் வீடு, கிராமம் அல்லது சுற்று வட்டாரம். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ மகள்வாரி முறை அப்படின்னா அந்த முன்ன ரைத்துனா உழவர்னு பார்த்தோம். அந்த மாதிரி இது வந்து மகள் அப்படின்னா இந்தி சொல், அதுக்கு என்ன அர்த்தம்னா வீடு, கிராமம் அல்லது சுற்று வட்டாரம்னு பொருள். ஓகேங்களா, பாருங்கள், 1833ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் ஆட்சி காலத்தில் ஓல்டு மெக்கன்சி என்பவரால் பஞ்சாப், மத்திய மாகாணங்கள், வடமேற்கு மாகாணங்கள், ஆக்ரா, ஒரிசா பகுதியில்
முதல் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது. யாருக்குமே தெரியாத ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ மகள்வாரி முறை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வராங்கன்னா வில்லியம் பெண்டிங் ஆக்டில் 1833 எங்கன்னா ஓல்டு மெக்கன்சி என்பவரால் இது வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாபில் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா. பஞ்சாபில் வந்து முதலாக கொண்டு வராங்க. ஓகே, ஓல்டு மெக்கன்சி. அடுத்து பாருங்கள் இந்த இந்த மகள்வாரி முறையில் 66% வரி வந்து வசூலிக்கப்பட்டது. ஓகேவா. கிராம சமுதாயத்திற்கும் அரசுக்கும் இடையே தரகர்கள் இல்லை. அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய பொறுப்பு கிராமத்தையே சார்ந்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா 66% வரி வந்து வசூலிக்கப்பட்டது. 66% வரி வந்து வசூலிக்கப்பட்டது. அது ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட்ஸு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், இம்முறை வந்து யூபியிலையும் ஃபஸ்ட்டு யூபி மற்றும் பஞ்சாபில் இருந்திருக்கு. ஓகே, ரைத்து வாரி முறை பஞ்சாபில் இருந்துச்சு, அது மாதிரி மகள்வாரி முறையும் யூபியில் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், சதி ஒழிப்பு சட்டம். எல்லாருக்கும் தெரியும் சதி ஒழிக்கிறதாவே 1829 பெங்கால் சதி ரெகுலேஷன். 1829 பெங்கால் சதி ரெகுலேஷன். இந்த ஆக்ட் தான் வந்து சதியை வந்து ஒழிப்பு பற்றி சொல்கிறது. அப்போ ஆளுநர் பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதாவது என்னென்ன சதினா, கணவரின் மரணத்திற்கு பிறகு விதவை பெண்கள் கணவரின் சிதறின் உடன்கட்டையை தற்கொலை செய்து கொள்ளும் கொடூரமான சதி இறங்கினவை. ஓகே, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். கணவன் செத்துட்டா என்ன பண்ண, மனைவியும் கூடவே செத்துடணும். அதுதான் வந்து சதி. ஸோ அதுதான் சதி ஒழிப்பு சட்டம் 1829 பெங்கால் சதி ரெகுலேஷன். யார் அப்போ கவர்னர்னா வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த தொடர் போராட்டங்களால் இது வந்து தண்டனைக்குரிய அறிவிக்கப்பட்டது. அப்போ சதி ஒழிப்புக்கு ரொம்ப முக்கியமான காரணமானவர்கள் வில்லியம் பெண்டிங்கும் ராஜாராமும் மோகன் ராயும். சரிங்களா. ஸோ பாருங்கள், இந்த பாருங்கள் சதி தடுப்பு சட்டம். ஓகே, 1829 உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எப்பயும் 1987 ராஜஸ்தான் அரசாங்கத்தில் இயற்றப்பட்ட சட்டம். 1987 சதி தடுப்பு சட்டம். ஓகேவா. சதி தடுப்பு சட்டம். உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, சதி ஒழிப்பு சட்டம் இப்போ ரீசெண்டாக என்ன சட்டமாக உருவாக்கியிருக்காங்கன்னா சதி தடுப்பு சட்டம் எங்கன்னா ராஜஸ்தானில். ஓகேங்களா. 1987 வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிரம்ம சமாஜம் யார் வைக்கிறாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். எல்லாருக்கும் தெரியும் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். பாருங்கள், 1828 ராஜாராம் மோகன் ராய் நிறுவப்பட்டது பிரம்ம சமாஜம். 1828 இதுக்கப்புறம் தான் 1829 பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சதியை வந்து ஒழிப்பார், அபாலிஷ் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஓகே, அது பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்து கொண்டு வருவார். 1828 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னென்னா பிரம்மாவை வந்து கும்பிடுவாங்க. ஓகேவா. பிரம்மாவை கும்பிடுவாங்க. என்னென்னா பகுத்தறிவு, சமூக சீர்திருத்தத்தை ஊக்குவித்தது, சிலை வழிபாடு, சாதி பாகுபாடு, சதி மற்றும் குழந்தை எதிர்ப்பதன் மூலம் இந்த இதை விமர்சன முயன்றது. அதே நேரத்தில் பெண் கல்வி, விதவை மரணத்திற்காக வாதிட்டு இந்தியாவின் நவீன அறிவுசார் மற்றும் சமூக விழிப்புணர்வை பாதித்தது. ஓகேங்களா. அப்போ இந்த பிரம்ம சமாஜம் என்ன பண்ணுது அப்படின்னா பகுத்தறிவை ஏற்படுத்துது, சாதியை ஒழிக்க பாடுபடுது, அதே போல் குழந்தை திருமணத்தை தடுக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பிரம்ம சமாஜத்துடைய மெரிட்ஸ். ஓகேங்களா. ஆனால் என்ன பண்ணுது, சமூக விழிப்புணர்வை பாதித்துன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கான். ஸோ இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது வந்து ராஜாராம் மோகன் ராய். பாருங்கள், இதுதான் நவீன இந்தியாவின் தந்தை என்று சொல்கிறாங்க. நவீன இந்தியாவின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஆத்மீய சபை 1814 ஆத்மீய சபை பிரம்ம சபை 18 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜமாக மாறியது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதே போல் ஆத்மீய சபை யார் கொண்டு வந்தாலும் ராஜாராம் மோகன் ராய். 1814 1814 ஆத்மீய சபை வந்து ராஜாராம் மோகன் ராயால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பிரம்ம சமாஜம் எப்போ உருவாக்கப்பட்ட கேள்வி 1828 எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அடுத்து ஆரிய சமாஜம் தயானந்த் சரஸ்வதி. ஸோ இது எப்படின்னா 1875 உருவாக்கப்பட்டது. இது தயானந்த் சரஸ்வதி. இப்போ சொல்லுவார் இவர் ஆரிய சமாஜம். ஆரியா என்பது கடவுளின் குழந்தை. முக்கியமான பாயிண்ட்டு. ஆரிய சமாஜம்னா என்னது, ஆரியான்னா கடவுளின் குழந்தைன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ அனைத்து ஆன்மாக்களும் கடவுளின் குழந்தைகள் என்றும் அவை கடவுளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவையாக இருக்க வேண்டும் என்பது தயானந்தின் கருத்து. ஓகேங்களா. அப்போ அனைத்து ஆன்மாக்களும் கடவுளின் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ். சரிங்களா. ஸோ ஆரியானா என்னது, கடவுளின் குழந்தைன்னு அர்த்தம். ஓகேங்களா. பாருங்கள், தயானந்தோட இயற்பெயர் வந்து மூல் சங்கர்னு பேர்.
இவர் 1824 குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறார். 1824 குஜராத்தில் பிராமண குடும்பம். இவர் தந்தையோட பெயர் பார்த்திங்கன்னா அம்பாசங்கர். ஓகேவா, அம்பாசங்கர். அம்பாசங்கர் பேரில் கூட ஒரு ரிசர்வேஷன் கமிட்டியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைச்சிருப்பாங்க. அம்பாசங்கர் ஆணையம் சொல்லிட்டு முதல்வர் கருணாநிதி தலைமையில் அம்பாசங்கர் ஆணையத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ரிசர்வேஷன் டாபிக். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 20 ஏஜில் வந்து திருமணம் முடிக்க தகுதி இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு, விருப்பம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். ஓகே. ஸோ இவர் முக்கியமானது பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள் அலைந்து திரிந்து மதுராபுரிக்கு சென்றார். ஓகேங்களா. அப்போ சுவாமிஜி வீராஜானந்தரிடம் சீடராக ஆனார். ஓகேவா. அப்போ ஆரிய சமாஜ மக்கள் தயானந்த சீடர் யார்? வி ராஜானந்தர். அவர் தான் வீராஜானந்தர் தான் வந்து அவருடைய சீடர். சத்யார்த்த பிரகாசம் முக்கியமான பாயிண்ட். சத்யார்த்த பிரகாசம் என்ற நூலை நூலை எழுதியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா. அதே போலாமல் இவர் வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் வேத சமயத்தை பரப்புவதிலேயே குறியாந்தார். அதனால தான் வந்து பேக் டு வேதான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பேக் டு வேதான்னு சொல்லியிருப்பார் தயானந்த சரஸ்வதி. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், உருவ வழிபாட்டை எதிர்த்த இவர் வேதங்களை நம்பினார். உருவ வழிபாட்டை எதிர்த்தவர் வேதங்களை நம்பினார். சரியா. அடுத்து பாருங்கள், சர்வன்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, சர்வன்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஊழியர் சங்கம். கோபாலதாஸ் கோகலே வந்து பார்த்திங்கன்னா நிறுவிப்பார். ஓகே, கோபாலதாஸ் கோகலே. அது யாரும் பாருங்கள், 1905 இந்தியாவின் புனேவில் கோபாலதாஸ் கோகலே நிறுவப்பட்ட இந்திய சேவர்கள் சங்கம். அடுத்து பாருங்கன்னா, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்திய ஊழியர் சங்கம் இருக்கு இல்லையா, சர்வன்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி 1905 இந்தியாவின் புனேவில். ஓகேவா, புனேவில் வந்து கோகலே என்ன பண்ணுவார், அதை வந்து நிறுவுவார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், படித்த இந்தியர்கள் சுய தியாகம் மூலம் தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டிய அவசியத்தை பூர்த்தி செய்வதற்காகவும் பொது நலனுக்காக அர்ப்பணிப்புள்ள ஒரு பணியாளருக்கு உருவாக்குவதை நோக்கம் கொண்டும் கோகலேவால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ படித்த இந்தியர்கள் என்ன பண்ணோம், தியாகம் மூலம் நாட்டுக்கு வந்து சேவை செய்யணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு இந்திய ஊழியர் சங்கத்தோட மிக முக்கியமான நோக்கம். சரிங்களா. ஸோ பாருங்கள், பட்டதாரிகளை நியமித்து பயிற்சி அளித்தது. ஓகேங்களா. அதுபோல் தீண்டாமை மதுப்பழக்கம் பெண்களின் மிக போராடினார். தீண்டாமை மதுப்பழக்கம் பெண்களின் உரிமைக்காக போராடுறார் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. இதாவாடா இதழை வெளியிட்டார். இதாவாடா இதழை வெளியிட்டவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இதாவாடா வெளியிட்டல். சரியா. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலேனா இதில் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே. அடுத்து பாருங்கள், விதவை மறுமண சட்டம். எல்லாருக்கும் தெரியும். விதவை மறுமண சட்டம் 1856 உருவாக்குறாங்க. இந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட். விதவை மறுமண சட்டம், இந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் 1857 யார் கொண்டு வராங்கன்னா லார்ட் டல்லோசி கொண்டு வராரு. 1856 லார்ட் டல்லோசி கொண்டு வராரு விதவை மறுமண சட்டம். இந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் நிறுவப்பட்ட ஒரு சட்டம் 1856. ஓகேவா. விதவைகள் வந்து மறுமணத்தை சட்டபூர்வமாக்கியது. முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் அயராத முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா. அப்போ விதவை மறுமண சட்டம் வந்து 1856 உருவாக்குறாங்க. யார் காரணம்னா அப்போ ஆளுநர் வந்து லார்ட் டல்லோசி. அதே போல் வந்து யார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய அயராத முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த சட்டம் இதில் முக்கியமான வேலிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, விதவைகள் தங்கள் இறந்த கணவரிடமிருந்து பெற்ற சொத்துரிமைகளை இழக்க நேரிடும் என்று கூறியது. ஓகேவா. ஆனால் விதவைகளை திருமணம் செய்யும் ஆண்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியது. இதெல்லாம் வந்து கட்டாயமாக கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ விதவைகள் மறுமண சட்டம் 1856 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஆளுநர் வந்து டல்லோசி பிரபு. இது என்னன்னா சொத்துரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சொத்துரிமை கிடையாது, ஆனால் என்ன பண்ணலாம், திருமணம் செய்யும் ஆண்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியது. ஓகேவா. ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் நல்ல ஞாபகம். அடுத்து ராமகிருஷ்ண மிஷன். எல்லாருக்கும் தெரியும், விவேகானந்தர் தான் பண்ணியிருப்பார். ஸோ ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னா 1897 சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்ட ஒரு ஆன்மீக அமைப்பு. சரிங்களா. அப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது 1897 விவேகானந்தரால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இது பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கல்வி, சுகாதாரம், பேரிடர் காலங்களில் சமூக மேம்பாடு பணிகளை மேற்கொள்கிறது. கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பேலூர் மடத்தை தலைமையாக கொண்டு செயல்படுகிறது. அப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் எங்கே செயல்படுதுன்னா கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள பேலூர் மடம். ஓகேங்களா. ஸோ நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். பாருங்கள் யாருன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர். ஓகேங்களா. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர். ஓகேவா. 1897
உருவாக்குறாங்க. பாருங்கள், தன் விடுதலைக்காகவும் உலக நன்மைக்காகவும் என்ற குறிக்கோளுடன் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவது முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸு. ஸோ ராமகிருஷ்ண மிஷன் என்ன பண்ணுது? விடுதலைக்காகவும் உலக நன்மைக்காகவும் அந்த குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. என்னுடைய பணிகள் பார்த்திங்கன்னா சுமார் 1600 கல்வி நிலையம் நடத்துகிறது. சுகாதார நல்வாழ்வு, பேரிடர் நிவாரணப் பணிகள், கிராம மேம்பாடு, கலாச்சாரத்தை பாதுகாத்தல், செயல்பாடு கொள்கை, கர்மயோகம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண மிஷனுடைய வேலை. ராமகிருஷ்ண மிஷன் வந்து விவேகானந்தரால் உருவாக்கப்பட்டது 1897. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இந்து விதவை மறுமண சட்டம். இந்து விதவை மறுமண சட்டம் பிறப்பித்தவர் லார்டு கானிங் பிரபு. இந்து விதவை மறுமண சட்டத்தை பிறப்பித்தவர் லார்டு கானிங் பிரபு. என்ன அப்படின்னா, இந்து விதவை மறுமண சட்டம் 1856 இந்தியாவில் இந்து விதவைகள் மறுமணம் செய்து சட்டபூர்வமாக்கிய ஒரு வரலாற்று சட்டம். ஓகேவா? இந்திய மறுமண சட்டம். ஓகேவா? அப்போ என்ன கேள்வி கேட்குறோன்னா, இந்து விதவை மறுமண சட்டம். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, கானிங் பிரபு தான் சொல்கிறாரு. ஸோ ஒரு முக்கிய வரலாற்று சட்டம் 1856 ஜூலை 26 கிழக்கிந்திய கம்பெனியால் இயற்றப்பட்ட சட்டம் விதவை மறுமணத்தை தடுத்திருந்த சமூகத்தில் நீக்கி கணவரின் சொத்தில் விதவைகள் உரிமை வழங்கியது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா? ஸோ இந்த இந்து விதவை மறுமண சட்டம் என்ன பண்ணுறதுன்னா, கணவரின் சொத்தில் விதவைகளுக்கு உரிமைகளையும் வழங்கியது. ஓகேவா? 1856 ஜூலை 26 வந்து இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அலிகார் மூமெண்ட்ஸ். அலிகார் இயக்கத்தந்தை சர் சையத் அகமது கான். இதுதான் வந்து அலிகார் பல்கலைக்கழகம். இந்த அலிகார் பல்கலைக்கழகம் என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன பண்ணுது, 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் சர் சையத் அகமது கான் இருக்கா இல்லையா, அவர் தலைமையில் தான் வந்து அலிகார் இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, இதுதான் வந்து சர் சையத் அகமது கான் உருவாக்கப்பட்ட அலிகார் பல்கலைக்கழகம். ஓகே, பிரிட்டிஷ் மக்களுக்கு கல்வியையும் பார்த்திங்கன்னா அடையாளத்தில் கவனம் செலுத்தியது. ஓகேவா? எம்ஏஓ கல்லூரி, முஸ்லீம் பல்கலைக்கழகம். ஓகேவா? அலிகார் முஸ்லீம் தான் எம்ஏஓ, அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம். பாருங்கள், முகமது ஒரியாண்டால் கல்லூரி எம்ஏஓ, அதாவது முகமது ஒரியாண்டால் கல்லூரி 1874 மூலம் ஆங்கில மொழி, அறிவியல் மொழி மற்றும் நவீன பாடங்களை ஊக்குவித்தது. அப்போ கேள்வி கேட்பான், அலிகார் பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சர் சையத் அகமது கான் 1875 வந்து உருவாக்குவாங்க. சரிங்களா? இது என்ன பண்ணுதுன்னா பாருங்கள், ஆங்கில மொழி மற்றும் அறிவியல் மொழி மற்றும் நவீன பாடங்களை ஊக்குவித்தது. சரிங்களா? ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி முஸ்லீமோட மொழியை மட்டும் ஊக்குவிக்கல, ஆங்கிலத்தையும் அறிவியல் மொழியையும் ஊக்குவிக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் 1906 முஸ்லீம் லீக் எப்போ உருவாச்சுன்னா 1906 வந்து உருவாச்சு. ஓகே, எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ரொம்ப வேல்யூட் பாயிண்ட்ஸு. எப்படின்னா பாருங்கள், இதுதான் வந்து முஸ்லீம் லீக். முன்னே பார்த்தது வந்து அலிகார் பல்கலைக்கழகம் முஸ்லீம் மக்களுக்கு கல்வியை வந்து ஊக்குவித்துச்சு. அதே போல் இங்கிலீஷு, அறிவியல், மாடர்னு இது எல்லாத்தையும் வந்து ஊக்குவித்துச்சு. அடுத்து பாருங்கள், ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். இதுதான் முஸ்லீம் லீக்கோட இது 1906 1906 டாக்காவில் முஸ்லீம் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பிரிட்டின் விசுவாசத்தை ஊக்குவிப்பதற்கும் ஓகேவா இது கூட முஸ்லீம் லீக். ஓகேங்களா? டாக்காவில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. 1906 டாக்காவில் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா டிசம்பர், பாருங்கள் நிறுவப்பட்டது டிசம்பர் 30, 1906 டாக்காவில், தற்போது பங்களாதேஷில் இருக்குது. ஓகேங்களா? 1906 டிசம்பர் 30 வந்து உருவாக்குறாங்க. டிசம்பர் 30 வருஷத்தோட கடைசி நாளுக்கு முன்னாடி நாள். டிசம்பர் 30, 1906 இந்த முஸ்லீம் லீக் உருவாக்குறாங்க, டாக்காவில் உருவாக்குறாங்க. ஸோ எங்கன்னா அகில இந்திய முகமதிய கல்வி மாநாட்டில் உருவாக்குறாங்க. ஓகேவா? யார் நிறுவுறாங்க அப்படின்னா நவாப் சலீமுல்லா கான், அடுத்து ஆகா கான். நவாப் சலீமுல்லா ஆகா கான் 3, நவாப் விகார் உல் முல்க், இவங்க தான் ரொம்ப முக்கியமானவர்கள். ஓகேவா? இப்போ முஸ்லீம் லீக் வந்து உருவாக முக்கியமான காரணங்கள் 1906 டிசம்பர் 30 வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவாங்க. முக்கியமான காரணம் வந்து நவாப் சலீமுல்லா ஆகா கான், 3வது ஆகா கான் 3, நவாப் விகார் உல் முல்க், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறுவுவாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள், நோக்கம் வந்து முஸ்லீம் அரசியல் உரிமைகளை பாதுகாத்தல், பிரிட்டிஷ் ராஜ்யத்தை விசுவாசத்திற்கு ஊக்குவித்தல், சட்டமன்ற முஸ்லீம் தனி தொகுதி பெறுதல். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ முஸ்லீம் அரசியல் உரிமைகளை பாதுகாத்தல், பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு விசுவாசத்தை ஊக்குவித்தல், ஸோ சட்டமன்ற முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை பெறுதல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1906 முஸ்லீம் லீக் உருவாக்கப்படுவதற்கான காரணம். இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி 1909 என்ன பண்ணுவாங்க, மிண்டோ மார்லி இருக்கு இல்லையா, மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1 வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இவ்வளோ நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். கொஞ்சம் நீங்கள் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ஐஎன்சி பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.